நமது உமாசங்கரி அவர்கள் அந்த மிகவும் ஆய்வுரையாளர் அவர்கள் இப்பொழுது ஒரு சில சொல்லி அமைய வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறோம். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை கூறுகிறேன். அதற்கு முன்னாடி ஒரு பாடலை பாடிவிட்டு என்னுடைய அனுபவத்தை கூறுகிறேன். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. இந்த பாடலிலே எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்திற்கான வரிகள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, வினை கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, அந்த வரிகளை தொட்டு நான் என்னுடைய அனுபவத்தை கூறுகிறேன். இதே போன வருடம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டம் இருந்தது. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, என் வயத்தில் 5.25 கிலோ கட்டி இருந்தது. அந்த 5.25 கிலோ கட்டி குறிப்பாக பார்த்திங்கன்னா என்னுடைய பெற்றோர்கள் வினைப்பதிவின் காரணமாக புற்றுநோயில் இறந்து விட்டார்கள். எனக்கும் புற்றுநோய் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, எனக்கு என்னுடைய தந்தையார், என்னுடைய தாயார் திருப்புகழ் பாடுறவங்க. என்னுடைய தாத்தா கிட்டத்தட்ட ஒரு 25 வருடம் சென்னையில் தாம்பரத்தில் இருக்கும் பேபி ஸ்கூலில் இலவசமாக திருப்புகழ் சொல்லி கொடுத்துருந்தாரு. அந்த ஒரு இதனால வேலுண்டு வினையில்லை, வினையுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலையில்லை மனமே என்ற ஒரு வரிகளைப் போல சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா எனக்கு காலையில் நான் வெறும் கந்தசஷ்டி கவச்சம் படிச்சுட்டு மருத்துவமனையில் போய் அறுவை சிகிச்சை செய்தாங்க. அறுவை சிகிச்சை செய்துவிட்டு ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது எனக்கு புற்றுநோய் இல்லை என்ற ஒரு ரிசல்ட் வந்தது. இதற்கு காரணம் கந்தன் உண்டு கவலையிலே மனமே. வினைப்பதிவில் நம்மளே பார்த்தோன்னா பிறக்கும் போதே வித்தின் மூலமாக சஞ்சீத கர்மத்தை நாம் சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். 3 வயதிலிருந்து இன்றைய காலம் வரை நான் பிராவர்த்த கர்மத்தையும் இனி ஆகாமிய கர்மத்தை செய்யாமல் இருக்க வேண்டும். நம்மள முருக கடவுள், கந்தன் முருகர் கடவுள் தான் என்னுடைய இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நின்று பேசி கொண்டிருக்கேன்னா அதுக்கு முழு முதற் காரணம் முருக கடவுள் தான். நாம் முருக கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்று தான் சொல்லலாம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முதலில் உலகத்தில் தோன்றிய மொழியே ஓம் என்ற ஒரு ஒளிதான் தோன்றியது. அகரம் உகரம் மகரம், இந்த முதலில் தோன்றிய ஒளியே தமிழ் மொழி தான் சொல்லலாம். தமிழ் மொழிக்கு தான் செம்மொழி என்ற ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து. நம்ம எந்த ஊரில் போனாலும் நம்ம பெருமையாக சொல்லலாம், நான் ஒரு தமிழன் என்று தலை நிமிர்ந்து நம்ம சொல்ல முடியும். அதற்கு நம்மளுடைய முருக கடவுளே ஒரு சாட்சியாக இருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நான் 2011ஆம் வருடம் வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு வந்தேன். அப்பொழுது எனக்கு திருமணம் ஆகவில்லை. ஆனால் வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு சென்று விட்டால் திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த முருகன் கோவிலுக்கு நான் மார்ச் மாதம் வந்தேன். எனக்கு ஜூன் மாதம் 20ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. நான் யாரை காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தனோ அதே அவரை எனக்கு திருமணம் செய்து வைத்துக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் வள்ளிமலை முருகன் கோவிலுக்கு வரேன், கிட்டத்தட்ட 15 வருடம் கழித்து. அதனால் முருக கடவுளை நம்பினவர்கள் கைவிடப்படார் என்பதற்கு நானே ஒரு உதாரணமாக இந்த இடத்துல சொல்கிறேன். உங்களுடைய எந்த நோயாக இருந்தாலும், எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும், கஷ்டமே வராதுன்னு சொல்ல மாட்டேன், அடியார்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அதனை பக்குவமாக
அதை எப்படி அதை எப்படி அதுலேருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு உண்டான வழிமுறைகளையும் கடவுள் வந்து இருப்பார். நம்மளுக்கு கடவுள் என்றைக்குமே அடியார்களுக்கு துணை இருப்பார் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கையே ஒரு உதாரணமாகவும், நான் திருமந்திரத்தில் காயக்கல்பம் என்ற ஒரு தலைப்பிலும் வேதாத்திரிய காயக்கல்பம் என்ற தலைப்பிலும் ஒரு ஆய்வேடு வந்து சமர்ப்பித்து எனக்கு இந்த ஜனவரி மாதம் அறிஞர் என்ற பட்டம் வழங்கப்படுகிறது. அதனால் நானும் வந்து ஒரு 5 நிமிடம் கொடுத்தா திருமூலர் திருமந்திரத்திலிருந்து ஒரு சில வரிகளை நான் கூறுவதற்கு ஐயாவிடம் அனுமதி கேட்கிறேன். திரு என்றால் செல்வம், மந்திரம் என்றால் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாய் என்று சொல்லலாம். அதிலே தான் வந்து என்ன சொல்வார், என்னை நன்றாக இறைவன் படைத்தினன் நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று திருமந்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. நம்மளாம் வந்து கொரோனா என்ற ஒரு நோயிலிருந்து நம்ம மீண்டு வந்திருக்கோம். அதனால் வந்து இனி அந்த நோயினாலும் எந்த வகையிலும் நம்மளுக்கு தாக்கம் ஏற்படக்கூடாது என்றால் நம் உடம்பை நல்ல முறையில் பேணி காக்க வேண்டும். உடல், உயிர், மனம் இந்த மூன்றும் இணைந்து செயல்படும் போது தான் அதனை யோகம் என்று சொல்லுவாங்க. அதான் யோகம். என்ன யோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வகையில் சொல்லுவாங்க. இதிலே தான் திருமூலர் திருமந்திரத்தில் உடம்பால் அழியில் உயிரால் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன் உடம்புக்குள்ளே உருப்பொருள் கண்டேன் உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை நாடு உடும்புகின்றேனே. அதாவது நம்ம வந்து உடம்பை வந்து ஒரு இழுக்கா நினைக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு பயணத்துக்கு தான் வந்திருக்கோம். வாழ்க்கை என்ற பயணத்துக்கு வந்திருக்கோம். இறப்பு என்பது என்றைக்கு வேணாலும் ஏற்படும். நம்ம பிறக்கும் போதே இந்த நேரத்தில் தான் இறப்பு என்ற ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பயணத்தில் தான் நம்ம பிறந்திருக்கோம். அதனால் பிறக்கும் காலத்திலே நம்மளுடைய வினைகளை போக்கி மெய்ப்பொருளை அடைவது தான் நம்மளுடைய உயரிய நோக்கமாக இருக்கணும். அதற்கு நம்மளுடைய தியானம் என்றதை நம்ம திறம்பட செய்யணும். அப்புறம் மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உயிர் அதிக நாள், அதாவது 120 ஆண்டுகள் நம்மளால் வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். சித்தர்கள் 18 சித்தர்களும் வந்து பல திருமூலரே 3000 ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்காரு. அதே போல் நம்மளும் வந்து 120 ஆண்டுகள் பூர்ண ஆயுளுடன் வாழ வேண்டும். அதற்காக காயக்கல்ப பயிற்சி. காயம் என்றால் உடல், கல்பம் என்றால் விக்ஷம், அழிவற்ற நம்ம உடலை. சித்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த நேரத்தில் உயிர் போகும் அப்படின்னு தெரிஞ்சாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தன் உயிரை தனக்குள்ளே அடக்கி வைத்து அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு உயிரோடு இருப்பாங்க. இப்போ நம்ம இன்னைக்கு மலை மேலே ஏறும்போது கூட ஐயா அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். 4 சித்தர்கள் தியானம் செய்த ஒரு இடம் என்னுடைய மூதாதையர் வந்து அங்கே இது பண்ணும்போது நடந்தது. சித்தர்கள் என்றைக்குமே வந்து உயிருடன் தான் இருப்பார்கள். அவர்கள் வந்து மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லுவாங்க. அதனை நாமும் அடைய வேண்டும். நம்மளுடைய உயிர் அதிக நாட்கள் பேணி காத்து நம்ம எல்லா அடியார்களாக இருக்கோம். நம்ம இந்த பிறந்திருக்கிற இந்த பிறவியிலேயே மெய்ப்பொருளை கண்டிப்பாக அடைய முடியும் என்ற உயரிய நோக்கத்தை நம் மனதில் வைத்து கொண்டு செயல்படணும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. இறுதியாக குரு வணக்கத்துடன் என்னுடைய உரையை முடிக்கிறேன். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டினார் திருவள்ளுவர். அறிவை அறிய முறைகள் சொன்னார் திருமூலர், அவ்வறிவில் ஆழ்ந்து ஆழ்ந்து ஆனந்த கவியாற்றினார் ராமலிங்கர். அறிவை அறிவாய் அறிந்து அறம் வளர்த்தோர் வாழ்ந்து காட்டினார் நினைவு கூறுவாம் என்று கூறி இன்னைக்கு இன்னும் ஒரு சின்ன சம்பவம். நான் வந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸில் ஏறும்போது எனக்கு எப்படி போகணும் அப்படின்றது எதுவுமே தெரியல. அதான் வந்து அந்த ட்ரெயினில் வந்து 4 அடியார்கள் வந்தாங்க. அந்த வெஸ்ட் கோஸ்ட் ட்ரெயின்லேயே வந்து அவங்க அதே காட்பாடி ஜங்ஷனில் இறங்கினாங்க. இறங்கிட்டு வெளியில் வரோம், ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வேல் சிம்பல் இருந்தது. அங்கேயே அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை முருகர் வந்து நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி குறித்த நேரத்திற்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. இதுவும் எனக்கு கிடைச்ச ஒரு சிறப்பான ஒரு அனுபவம். வேலுண்டு வினையில்லை, வினையுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலையில்லை மனமே என்று கூறி
எனக்கு இந்த சிறப்பான நிகழ்வில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த சத்திவேல் முருகனார் ஐயா அவர்களுக்கும் இவ்வளோ நேரம் என்னுடைய உரையை சிற்றுரையை கேட்ட அடியார் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி, வணக்கம். அம்மையார் அவர்கள் கூறிய அனுபவங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அருள் அனுபவங்களை பார்த்த நாம் இதெல்லாம் ஒரு அம்மையார் சொல்லுங்க எவ்வளவு சின்ன அனுபவம், ஆனால் இந்த சின்ன அனுபவமாக இருக்கிறதே என்று மட்டும் எண்ணி விடாதீர்கள். ஒவ்வொரு சின்ன அனுபவத்திலும் அந்த சீரிய பெருமானுடைய ஏதோ ஒரு சுவடு இருக்கிறது என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சுவடு இருக்கு. சும்மா போயிட்டுருப்போம் சார், ஏதோ தெரியாத ஒரு ஊரில் அடியேன்னு போயிட்டுருக்கு. அங்கே போய் நான் நிற்கும்போது எங்கேயோ கத்திக்கிட்டு வருது ஒரு நாய். அது பார்த்தாலும் நம்மள இதுவாக இருக்கும். கல்லெல்லாம் எடுத்து எடுத்துக்கிட்டான். பசங்க ஓடுது, விரட்டுது. அந்த பக்கம் ஜனங்க போகிறாங்க. அது நாயை விரட்டிகிட்டு இருக்காங்க. நான் எப்படி போகிறதுன்னே தெரியல. நான் என்ன மெல்ல அப்படி தான் போகலான்ட்டு வந்தேன்னா நாய் என் கிட்ட வந்து நிற்குது. நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே வணங்கி கீழே பார்த்துருக்கீங்களா? ஒரு நாய் எப்படி வணங்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? இல்லை, அப்படி அதை கீழே வந்து வணங்கி எழுந்துக்கும். இது பார்த்தா ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் இது என்ன, ஆனால் நான் எந்த நேரத்திலே நான் எப்பொழுது அந்த பக்கமாக போனோம் அந்த நாய் எதோ பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டாக வந்து வணங்கிட்டு போகும். இங்கே படி விழாவுக்கு போகிறோம், எத்தனை தடவை போயிருப்போம் நாம். ஒரு நாய் பின்னாலே வரும், பின்னாலேயே வாழாட்டிகிட்டு வரும். எதுவாக இருந்தாலும் அது என்ன பண்ணால் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு திரும்பி வராங்களா அப்படின்னு பார்த்துட்டு போகும். இன்னைக்கு கூட நடக்கும். அப்படின்னா என்னென்னா, யாரோ ஒரு மிகப்பெரிய முனிவர் ஏதோ ஒரு சின்ன பிழை செய்த காரணத்தினாலே அவர் இந்த மாதிரி வந்திருக்கிறார். நான் செய்த பிழையினால் வந்திருக்க, நல்ல காலம் நீ பிழை செய்யல, ஆண்டவனோட அந்த அருளை பெறுவதற்கு உழைக்கிறாய், உனக்கு நான் நன்றி என்பது போல் அது கூடவே வந்து வாலாட்டிட்டு வரும். மொரீஷியஸ் போயிருந்தேன். நான் பல நாடுகளில் போயிருக்கேன். மொரீஷியஸ் போயிருந்தேன். நாங்கள் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் என்னை அழைத்திருந்தார்கள். நான் அதை குடமுழுக்கு செய்வதற்காக சென்று கொண்டிருக்கும்போது ஒரு வழியில் திடீரென்று நான் ஒரு பைன் ட்ரீ மாதிரி ஒன்று இருக்குது. அது நேரடியாக ஒரு இந்த பைன் என்கின்ற மரம் அல்ல அது, ஆனால் அது போல் அப்படி ஊசி போல் கூறாக இருக்கும். மேலேருந்து இது வந்து இது மாதிரி இருக்கும். அந்த மரத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கேன். கார் போகுது, பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருந்தால் அது ஏதோ என்கிட்ட பேசுகிறது தான் நான் உணர்ந்தேன். இந்த மரம் ஏதோ என்கிட்ட பேசுகிறது தான் உணர்ந்தேன். அதெல்லாம் சொன்ன மற்றவங்க கூட வந்தவங்களாம் புரியுதுண்ணா, ஐயாவுக்கு மொரீஷியஸில் காலை வைக்கும்போது நல்லபடியாக தான் இருந்தார், இன்னும் ஆயிடுச்சு அவர்கள். நான் இல்லை நிறுத்துங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நான் அங்கே அந்த மரத்துக்கிட்ட போய் நின்று கொஞ்ச நேரம் கண்ணை மூடி பார்த்தா எனக்கு விஷன் வரும். சும்மா கண்ணை மூடினா ஏதோ ஒரு திடீர்னு நம்ம எதுவுமே எதிர்பார்த்து கூட ஒரு விஷன் ஒன்று வரும். அந்த மரத்தாண்ட போய் நான் நிற்கிறேன். அப்படி கண்ணை மூடி இது என்னன்னு தெரியல, ஏதோ பேச வந்திருக்கிறார், இது என்னன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை மூடி நிற்கிறேன். உடனே எனக்கு அந்த விஷனில் வந்து பார்த்தால் அவர் ஏதோ ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து மொரீஷியஸுக்கு சென்ற ஒரு முனிவர். நான் அவரை பார்த்த உடனே அப்படி தலையாட்டுறேன், பாப்பா மொரீஷியஸுக்குன்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஆமாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு மாதிரி அங்கே இருந்து பார்த்த உடனே சுற்று வட்டாரத்தெல்லாம் கொஞ்சம் கூட்டம் கூடி போச்சு. அந்த இடத்துல யார் அந்த மாதிரி ஒரு வனாந்தரமான இடம் அது. அதில் என்ன இது போய் நிற்கிறார், கூட அழைச்சிட்டு வந்தாங்கன்னா என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கேன். கடகன்னு 2-3 பேர் வந்தாங்க. அப்போ ஒரு பையன் வந்து சொல்கிறான், அது அவங்க மொழியில் கிரியோல்ன்றது அவங்க மொழி, அந்த மொழியில் அந்த பையன் சொல்கிறான்,
இந்த மரம் இருக்குது பாருங்கள், இந்த மரத்தில் வந்து பக்கத்தில் தான் ஒரு பெரிய முனிவர் இருந்தார். பக்கத்துலேயே எங்கேருந்து தவம் செய்துட்டு இருந்தார். அவர் வந்து காலப்போக்கில் மறுபடியும் என்ன ஆனார்னா மரமாகவே மாறிவிட்டார்னு சொல்கிறார். அவன் வந்து எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அது எனக்கு சொன்னதல்ல. என்னை சந்தேகப்பட்டு கொண்டு என்னோடு சுற்றி இருக்கிறார்களே அவர்களுக்கு அந்த ஆட்டிடையன் வந்து செய்து சொல்லிட்டு போகிறான். இதெல்லாம் நான் ஏற்பாடாக பண்ணிக்கிட்டேன். அந்த ஒன்றும் இல்லை. இதுதான் தெய்வ திருவருள் என்பது. இதுதான் தெய்வத்திரு. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நான் சொல்லணும்னா பெரிய பெரிய நூல் வால்யூம்னஸ் நூலாக நான் எழுத வேண்டியிருக்கோம். கூட வரும்போது இவர் முதல்ல இங்கே திருப்பூர் கண்ணதாசனை பற்றி நேரில் பார்க்கும்போது அவர் சொன்னார். அவர்கிட்ட ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தினார். இன்ஸ்பெக்டர் தானே அவர்? இன்ஸ்பெக்டர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி எனக்கே ஒரு பயம் வந்துடுது. இதோ இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் இல்லை, அவர் என்ன இன்ஸ்பெக்டர் பார்க்குற பார்வையெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஆனால் அவர் நல்ல பக்தர். பொது புத்தியை சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர் பார்த்து அவர்கிட்ட சொல்லும்போது என்ன இவர் அருளாளர் என்று சொன்னார். எனக்கு அப்படியே கூசி போயிடுச்சு. ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்லலாம், அருளாளர்கள்லாம் எங்கே, நான் எங்கே, என்ன போய் அருளாளர் என்று சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம். அதுக்காக நான் வந்து உடனே நான் ரொம்ப பெரிய ஆள்கிட்ட இந்த இதெல்லாம் தூக்கி விட்டுட்டுலாம் போனோன்னா தீந்தான்னு அர்த்தம், அதோடு இது காலின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அது வந்து என்ன, அதனால தான் என்னதுன்னா அழகாக ஒரு பாட்டு வருது. அந்த அம்பிகை பாட்டு என்னப்பா, அந்த மீனாட்சி அம்மன் பாட்டு. தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரைபழுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகு நறுஞ்சுவையே அகந்தை கிழங்கை அகந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே. அந்த பாடல் தினந்தோறும் நான் என்னோடய பூஜையில் பாடுறேன். ஒவ்வொரு தடவையும் பாடும்போது அந்த இடத்துல நிறுத்தி பாடுவேன். என்ன காரணம்னா எனக்கு என்ன அகந்தை எது வந்தாலும் எனக்கு வரலாம், எனக்கு கோடி பணம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அதை பற்றி பொருட்டாக மதிப்பது இல்லை. ஆனால் பெருமானே பெருமாட்டி எனக்கு எந்த விதத்திலையும் எதையும் பார்த்து எந்த விதத்திலையும் ஒரு அகந்தை வந்துவிடக்கூடாது என்பதில் நான் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பேன். தொழும்பருள கோயிற்கு ஏற்றும் விளக்கே, நீ எனக்கு கைப்பட்ட எப்படி தமிழால் கைப்பட்ட தொடுக்கும் கடவுள் படம்பாடல் தொடையின் பயனை நரை பழுத்த துறை தீன் தமிழில் ஒழுகு நறுஞ்சுவையே. தமிழால் அந்த தமிழின் சுவையாக பெருமாட்டி எனக்கு அருள் புரிந்த அது ஒரு கதையில் நிறைய இருக்குன்னு. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ தப்பித்தவரை எனக்கு அகந்தை வந்து விடக்கூடாது. இப்போ யாராவது சொன்னாங்கன்னா கூட அதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்களேன்னு என்னை யாராவது வந்து கேட்பாங்க. என் காலில் எத்தனை பேர் வந்து விழுறாங்க இல்லையா? நான் அந்த நேரத்தில் என்ன உடனே சிவாய நம்மன்னு சொல்லுவேன் இல்லைங்களா? என்ன அர்த்தம்னா வாரியார் சாமிகிட்ட நான் கேட்டேன். எனக்கு ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் சொல்லிட்டு போயிட்டேன். வாரியார் சாமிகிட்ட கேட்டேன். அப்போ எனக்கு வயது ரொம்பவும் இள வயது. நான் அப்போயே நான் 7 வயசில் இதே வள்ளிமலையில் பேசின ஆள். 7 வயதில் என்னுடைய பேச்சை தொடங்கினேன். அவர் முன்னிலையே, வாரியார் சாமிகள் முன்னிலையே. கூழுக்கு அழிவேனோன்ட்டு வள்ளலாருடைய அந்த சொற்றொடரை வைத்து சொற்பொழிவுப்பட்டேன். சாமி வேந்து பார்த்தார். இப்போ எனக்கு சாமிகிட்ட கேட்டேன், என் வயது சின்னது, பெரிய பெரிய ஆட்கள்லாம் காலில் விழுறாங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஆட்கள் வந்து காலில் விழுறாங்க, வயது ரொம்ப மூப்புடையவர்கள். இது வந்து எனக்கு ரொம்ப இப்படியே ஒரு உடல் கூர்ச்சம் எனக்கு வருது அப்படின்ட்டு சாமிகிட்ட கேட்டேன். வேறு யார்கிட்ட கேட்க முடியும், உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். அதுக்கு அவர் சொன்னார், இதே உணர்வு எனக்கு இருந்தது பாருந்தார். சின்ன வயதுலெல்லாம் வந்து காலில் விழும்போது ஐயோ இவங்கெல்லாம் வந்து காலில் விழுறாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வரும். அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஒரு வகையில் உணர்த்தப்பட்டது, எந்த வகைன்னு சொல்லலை அவர், ஏதோ ஒரு வகையில் உணர்த்தப்பட்டது. அந்த நேரத்தில் வந்து உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் பெயரை சொல்லு, அதற்கு அது சமர்ப்பிக்கப்படும். அந்த வணக்கத்தை அந்த உன்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கு வணக்கம். அதனால தான் என்ன பண்ணுறோம், நீங்கள்லாம் காலைல வந்து சிவாய நம சிவாய நமன்னு சொன்னேன். என்னென்னா இது சிவாய நமக்கு போய் சேரும்னு அர்த்தம். எனக்கல்ல, அவங்களுக்கு சொல்லும் போதே அர்ப்பணித்து விடுகிறேன்.